இல்ல தேவாரி மன தேவாரி இல்ல தேவாக்கு இன்னைக்கு சுடுகாடு இல்ல தேவாரி நல்லது நடக்கும் வாழ்க்கையில. இன்னைக்கு நீ எதிர்த்து அவசரப்பட்டு இன்னைக்கு நான் அவசரப்பட்டுதான் வாழ்க்கையில் நல்லது நடக்கும். இன்னைக்கு நீ சுத்தி இருக்கிறத போட்டி போனோம்னா இன்னைக்கு வாழ்க்கை நல்லது வரலாம். இன்னைக்கு வாழ்க்கையில எதிர்த்து அவசரப்படாதீங்க. இன்னைக்கு நான் அவசரப்பட்டதான் இன்னைக்கு எதிர்த்து நல்லது நடக்கும். குடுகுடுப்புக்காரர்களோட உடுக்கச்சத்தம் கேட்டு ரொம்ப நாளாச்சு. இப்பெல்லாம் இவங்கெல்லாம் முந்தி மாதிரி வர்றதே இல்லை. இவங்களுக்கு இன்னொரு பேர் இருக்கு, சாம கோடாங்கி. அப்போல்லாம் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, கிராமங்களில் அறுவடை நாளில் கண்டிப்பாக அவங்க வந்துடுவாங்க. வருஷத்துக்கு 2 தடவை வந்துடுவாங்க. அப்படி வர்றவங்க சுடுகாட்டிலேருந்து கிளம்பி நெத்தியில் மஞ்சள் நிறத்தில் இல்லைன்னா சிவப்பு நிறத்தில் பொட்டு வச்சுக்கிட்டு கருப்பு கோட்டு போட்டுக்கிட்டு தலையில் உருமா கட்டிக்கிட்டு கிராமத்தோட வீதிகளில் ஒவ்வொரு வீட்டுக்கும் குறி சொல்லிகிட்டே வந்துக்கிட்டு இருப்பாங்க. இவரை பார்க்கறதுக்காண்டியே அன்னைக்கு கிராமமே தூங்காது. எல்லாருமே ஒளிஞ்சு கிடப்போம். லைட்லாம் ஆஃப் பண்ணிட்டு ஒளிஞ்சு கிடக்கும்போது இவர் வர்றதுக்கு முன்னாடியே இவரை சுற்றி நாய்கள்லாம் கத்திக்கிட்டு ஓலமிட்டு வரும்போதே தெரிஞ்சிடும் இவர் வர்றாருன்னு. மனசுக்குள்ள அவ்வளோ பதட்டமும் பயமாக இருக்கும். இவர் ஒவ்வொரு வீட்டுக்கும் குறி சொல்லிட்டு போகும்போது அன்னைக்கு இரவு முழுவதுமே எல்லாருக்குமே திருவிழா போலவே இருக்கும். இவங்களுக்கு பழமையான ஒரு பேர் உண்டு, நாட்டுப்புற குறி சொல்லும் கலைஞர்கள். அப்புறம் இவங்க குறி சொல்லிட்டு போனதுக்கப்புறம் மறுநாள் காலையில் எல்லா வீட்டுக்கும் வருவாங்க. வந்துட்டு கேட்குறவங்களுக்கு குறி சொல்லிட்டு வீட்டில் எல்லார் வீட்லேயுமே அறுவடை பண்ண நெல்லை ஒரு படி 2 படின்னு இவங்களுக்கு கொடுப்பாங்க. அதை வாங்கிக்கிட்டு எல்லார் வீட்லேயுமே நெல் வாங்கிட்டு போவாங்க. இன்னைக்கு எல்லாமே மாறி போச்சு. இன்னைக்கு யார் வீட்லேயும் நெல் இல்லை, எல்லாருமே இன்னைக்கு காசு தான் கொடுத்தான். இந்த தம்பி நேற்று எங்கள் ஊருக்கு வந்தாப்புல அவர்கிட்ட நிறைய விஷயங்களை பேசிக்கிட்டு இருந்தேன். இன்னைக்கெல்லாம் இந்த தொழில் பார்க்குறதுக்கே ஆளுகள் எல்லாம் ஏன் குறைஞ்சி போச்சு. இவங்க பாரம்பரியமான குறி சொல்கிற தொழிலை செய்கிறவங்க. அது மட்டும் இல்லாமல் இது நம்ம தமிழர்களோட தொன்மையான கலாச்சாரத்தில் ஒன்று. இந்த பதிவை பார்க்குற நண்பர்கள் இது போல் உங்களுக்கு இந்த குறி சொல்கிறவங்க குறி கேட்டு உங்களுக்கு அனுபவம் இருந்தால் உங்களோட அனுபவங்களையும் அதை பற்றியான உங்கள் கருத்துக்களையும் கமெண்டில் பதிவிடுங்க. நன்றி.